ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுருந்தீங்க. ஸோ நம்ம இந்த இதில் CE 3005 ரீஹேபிலைசேஷன் ஹெரிட்டேஜ் ரீஸ்டோரேஷன் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை 9 டேஸாக பார்ட்னு பிரித்து கொடுத்துருக்கேன். அதை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா, உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்க செமஸ்டர் 5 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்கெலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்டோட தானே பார்த்தீங்க அப்படின்னா CE 3005 ரீஹேபிலைசேஷன் ஹெரிட்டேஜ் ரீஸ்டோரேஷன் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 9 டேஸாக பார்ட்னு பிரித்து கொடுத்துருக்கேன். அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 1 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அசைன்மெண்ட் ப்ரொசீஜர் ஃபார் எவாலுவேட்டிங் ஏ டேமேஜ் ஸ்ட்ரக்சர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 13 மார்க்கை ஸ்பிளிட் பண்ணி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஒரு டாபிக் மட்டும் கவர் பண்ணாமல் மல்டிபிள் டாபிக்ஸை கவர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டாபிக்ஸ்லையுமே அந்த ஸ்பிளிட் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 1 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காஸ் ஆஃப் டிடோரியேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க, கண்டிப்பாக கேட்குற சான்சஸ் இருக்கு. மெயின்டெனன்ஸ் இது ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிப்பேர் அண்ட் ரீஹேபிலைசேஷன் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்டென்சிக் இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 2 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராக்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கிராக்ஸ் கான்செப்ட் செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. எஃபெக்ட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் கிளைமேட் அண்ட் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டி அசூரன்ஸ் அண்ட் நீட் இன் கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த குவாலிட்டி அசூரன்ஸ் கண்டிப்பா 2 மார்க்ல இருக்கும், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் அண்ட் நான் ஸ்ட்ரக்சரல் கிராக்ஸ் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது போக உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட்ஸ் த டியூரபிலிட்டி ஆஃப் கான்கிரீட். ஸோ இந்த டியூரபிலிட்டி கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிராக்ஸ், குவாலிட்டி அசூரன்ஸ், அதே மாதிரி டியூரபிலிட்டி இது மூணுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாலிமர் கான்கிரீட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இது கண்டிப்பா 13 மார்க்ல கேட்கலாம், அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு 2 மார்க்ல கேட்கலாம். மேக்ஸிமம் இது கேட்டுருவாங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது கேட்கல அப்படின்னா உங்களுக்கு ஹை பெர்ஃபார்மன்ஸ் கான்கிரீட் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாலிமர் கான்கிரீட் கொடுக்க பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 3 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் பாலிமர் கான்கிரீட் கேட்கலாம், அதோட டைப்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த பாலிமர் கான்கிரீட் ரொம்ப முக்கியமான ஒன்று. 2 மார்க்லையும் கேட்கலாம், அப்படின்னா 13 மார்க்லையும் கேட்கலாம். கண்டிப்பா 13 மார்க்ல கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அதே மாதிரி ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ கண்டிப்பா இதே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜியோ பாலிமர் கான்கிரீட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொரோசன் ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் இது நல்லா பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் சோரிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மெக்கானிக்ஸ் ஃபார் எபோக்சி இன்ஜெக்ஷன் அண்டர் பின்னிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ உங்களை மேக்ஸிமம் 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் சப்டிவிஷன்ஸை கேட்டாங்க அப்படின்னா எந்த டாபிக்ஸ் வந்தாலும் கேட்கலாம். ஸோ அதனால எல்லா டாபிக்ஸையும் முடிஞ்ச அளவு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 4 பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் டெக்னிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி உங்களுக்கு யூசஸ் அண்ட் பர்பஸ் ஆஃப் அண்டர் பின்னிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பா இது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 2 மார்க்லயும் சரி, உங்களுக்கு பிகாஸ்லயும் சரி, இந்த அண்டர் பின்னிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஷோரிங்கும் முக்கியமான நல்லா பார்த்துக்கோங்க. கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் அண்ட் இட் அட்வான்டேஜஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த ஒரு கொஸ்டின் படிச்சாலும் அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், மெரிட், டிமெரிட், டைப்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன். ஸோ எக்ஸாம்பிள் எது இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்பிள், அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ எபோக்சி இன்ஜெக்ஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒய் ரெயின்ஃபோர்ஸ்டு இஸ் கோட்டட் இன் RCC ஸ்ட்ரக்சர் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் B பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீஸ்டோரேஷன் ஆஃப் ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. ரிப்பேர் அண்ட் ரீஹேபிலிட்டேட் எ ஸ்ட்ரக்சர் டேமேஜ் டியூ டு ஃபயர் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை லீக்கேஜ் கேட்கலாம், இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இதை கொஞ்சம் பிரீஃபாக கூட கேட்கலாம், 15 மார்க்ல கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ யூனிட் பார்ட் A பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரீஸ்டோரேஷன் என்னன்னு கேட்கலாம், அப்படின்னா ரிப்பேர்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓவராலாக நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணி வச்சிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. அதில் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்பிளிட் பண்ணி கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால மல்டிபிள் டாபிக்ஸை கவர் பண்ண பாருங்க. ஸோ இது போக உங்களுக்கு வேற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.